My dear masters, my dear friends, and my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் பிஎஸ்எஸ்எம் பிஎம்சி அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கும் மற்றும் சத்யம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷனுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தினமும் தியானம் செய்கிறோம். தியானம் செய்தால் எத்தனையோ நன்மைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதில் ஒரு நன்மை என்ன அப்படின்னா தாட் பவர். எது நினைக்கிறோமோ அது மேனிஃபெஸ்ட் ஆகும். எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும்போது எண்ணங்களற்ற நிலை அப்படின்றது எப்பவுமே இருக்கும். அந்த எண்ணங்களற்ற நிலையில நமக்கு தேவையானது ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி அதை கேட்டால் அது உடனடியாக அப்படியே நடக்கும். இந்த சக்தி நம்ம கிட்ட இருக்கும்போது இந்த தாட் பவர் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில விதிகள் இருக்கு. அது என்ன அப்படின்னா நம்முடைய தாட், அதாவது எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி யூஸ்ஃபுல். யாருக்கும் ஒருத்தருக்கு, நமக்காகட்டும் மற்றவர்களுக்காகட்டும் இந்த உலகத்திற்காகட்டும் ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு எண்ணமாகவே இருக்கணும். அந்த விதமான எண்ணம் தான் நம்ம உருவாக்கணும். அந்த விதமான எண்ணத்திற்கு தான் அந்த பவர் என்பது கொடுக்கணும். அப்படிதான் இருக்கணும். அப்படி இல்லாமே நம்முடைய தாட் பவர் யூஸ் பண்ணி மற்றவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுறதாகட்டும், மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடியதாக இருந்தால் யூ வில் அட்ராக்ட் த கர்மா. 4 பேர் நன்மைக்காக, இந்த உலக நன்மைக்காக உங்களுடைய தாட் பவர் பயன்படுத்தால் தட் இஸ் கால்ட் அஸ் ஒயிட் மேஜிக். மற்றவர்களுக்கு ஏதாவது தீமை செய்யக்கூடியதாக, டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுறதாக இருந்தால் அது பிளாக் மேஜிக் என கூறப்படும். நாம் எப்பவுமே தியானத்துடைய ஆற்றல் இந்த உலக நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்தணும். யூ ஹாவ் டு பி அ ஒயிட் மெஜிஷியன், நாட் அ பிளாக் மெஜிஷியன். எந்த நேரத்தில் ஆகட்டும், எந்த நிலையில ஆகட்டும் நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய தாட் பவர் என்பது இந்த உலக நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்தணும். அதுதான் வீதி. எப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோமோ இன்னும் மேலும் மேலும் நமக்கு பிரபஞ்சத்தின் மூலம் எத்தனையோ ரகசியங்கள் மற்றும் அதிகமான ஆற்றல் என்பது நமக்கு கிடைக்கும். உலக நன்மை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவங்களுக்கு பெஸ்ட் விஷஸ் இந்த உலகத்தின் மூலம் எப்பவுமே வந்துட்டே இருக்கும். அப்படி இல்லை, உலகத்திற்கு தீமை செய்யறதாகட்டும், மற்றவர்களுக்கு ஹிம்சை தரக்கூடிய எண்ணங்கள் உருவாக்கினால் நாம பேட் கர்மா கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். மற்றவர்களின் மூலம் நமக்கு சாபங்கள் தான் நமக்கு வருது. You will no longer sustaining the world with the health or peace of mind. So, my dear masters, அதற்காக தியானம் என்பது தினமும் செய்யணும். அந்த ஆற்றல் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது சத்சங்கத்தின் மூலம் மற்றும் புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் இந்த ஞானம் எல்லாமே பெறணும். இது மிக முக்கியமான. வண்டி வாங்கினது பெரிய விஷயம் இல்லை, ஆனா அது எப்படி ஓட்டணும், எங்க ஓட்டணும், எந்த நேரத்தில் ஓட்டணும், யார் ஓட்டணும், யார் ஓட்டக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நாம் தெரிஞ்சுக்காமல் வண்டி ஓட்டினா என்ன ஆகும்? நமக்கு இம்சையாக இருக்கும், மற்றவர்களுக்கு இம்சையாக இருக்கும். அதே போல் இந்த தாட் பவர் என்பது மிக்க பெரிய ஒரு ஆவரணம். நமக்கு எந்த விஷயம் தேவையோ அது எல்லாமே கேட்கலாம். ஆனால் அது ஒரு பர்சனல் பெனிஃபிட்டாக இருந்தால் உங்களுக்கு மட்டுமே அது நன்மை என்பது நடக்கும். ஆனால் மற்றவர்களுக்கும் பெனிஃபிட் தரக்கூடியதாக இருந்தால் ஒரு கம்யூனிட்டிக்கு மொத்தம் அது நன்மை செய்யும். ஆனால் ஒரு ஆன்ம ஞானியாக, ஒரு யோகியாக இருந்து இந்த உலகத்திற்கே ஒரு நன்மைக்குரியதாக கேட்டால் யூ ஆர் ஏ யோகி, யூ ஆர் ஏ என்லைட்டன் பீயிங் அப்படின்னு சொல்லப்படுமா. ஸோ தினமும் தியானம் செய்யுங்கள், தினமும் சத்சங்கம் செய்யுங்கள், தினமும் புத்தகங்களை வாசியுங்கள். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் நன்றி.